வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய கேர்டேக்கர் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு கல்யாண விருந்தின் போது அவள் அவனை தற்செயலாக பார்த்தாள். தேவைக்கு அதிகமில்லாத உயரம், மாநிறம், சற்றே உருண்டையான சிவந்த முகம். அவள்தான் அவனை பார்த்தாளே தவிர அவன் அவள் பக்கமே திரும்பவில்லை. மெல்லிய குரலாலும் சைகைகளாலும் சிப்பந்திகளை மென்மையாக விரட்டி கொண்டிருந்தான். திடீரென்று யாரோ ஒரு பெரியவர், ஹாட் வாட்டர் இல்லையா என்று கேட்கவே, தோ கொண்டு வர என்று கூறி அவன் டபரா டம்ளரில் சுடுநீர் பரிமாறினான். அவனுடைய வேலை என்ன என்று தெளிவாக புரிந்துவிட்டது. ரசம் வரை முடித்திருந்த அவளுடைய இலையில் இப்போது மோருக்காக சாதம் விழுந்தது. கொஞ்சம் இருப்பா. என்னம்மா வேணும்? இந்த கல்யாண சமையல் யார் பொறுப்பு? மயிலாப்பூர் சங்கர் ஐயர். தேங்க்ஸ்பா என்ற அவள், தோ வெள்ளை ஜிப்பாவில் இருக்காரே அவரா என்று கேட்டு தன்னை ஈர்த்த மனிதனை காட்டினாள். சீச்சி, அந்த தடிய நேத்து தான் முதலாளிகிட்ட வந்தான். சரிப்பா, தேங்க்ஸ். கை அலம்பிவிட்டு பேப்பர் துவாலையால் ஈரத்தை போக்கிக் கொண்டே வந்தவளை கேட்டரிங் கான்ட்ராக்டர் மயிலாப்பூர் சங்கர் ஐயர் நிறுத்தினார். நமஸ்காரம், விசாரிச்சதா பாலு சொன்னான். உங்களுக்கு எப்போ என்ன தேவைனாலும் ஃபோன் பண்ணலாம். தோ என் விசிட்டிங் கார்டு. சங்கர் ஐயர் பவ்யமாக நீட்ட அவள் வாங்கி கொண்டே, ஜிப்பா போட்ட ஒருத்தர் மேஸ்திரி மாதிரி நின்றுட்டு இருந்தார். அவர்தான் முதலாளியோன்னு நினைச்சேன் என்றாள். ஓ அவனா? என்கிட்ட வந்து 2 நாள் தான் ஆறது. ஒரு இடத்துலையும் தங்க மாட்டான். ஆனா வேலையில சூரன். நேத்து ராத்திரி டின்னரை அவன்தான் கவனிச்சுக்கிட்டான். தோ என் கார்டு. நாளைக்கு சனிக்கிழமை, ஆஃபீஸ் இல்லை. இருந்தாலும் 12 மணிக்கு மேலே போவேன். முடிஞ்சா கார்த்தால 9 மணிக்கு என்னை வந்து பார்க்க சொல்லுங்கோ. மறுநாள் காலை சரியாக 9 மணிக்கு அவன் வந்தான். உட்காருங்கோ. நானா? பின்ன வேற யாரு? இந்த ஹாலில் நாம 2 பேர் தான் இருக்கோம். நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஏன் இன்னும் அதையே மனசுல போட்டு ஃபுட்பால் ஆடிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் டேக் யுவர் சீட். இப்போது எந்த தயக்கமும் இல்லாமல் உட்கார்ந்த அவன், எதுக்கு என்ன ஒரு சமையற்காரனை வர சொல்லியிருக்கீங்க என்று கேட்டான். வீட்டை பொறுப்பா கவனிச்சுக்க ஒருத்தர் வேணும். ஆனா பொறுப்பான கேர்டேக்கர் கம் குக்கை தேடி நான் அலையறேன். ஆட்சேபனை இல்லைன்னா சொல்லுங்கோ. சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. அது எப்படி நான் ஒரு பொறுப்பான கேர்டேக்கர் கம் குக்கா இருப்பேன்னு முடிவு பண்ணீங்க? பர்சனாலிட்டி ஒரு காரணம். அந்த விருந்துல சிப்பந்திகளை அவங்க மனசு நோகாம விரட்டிய பாங்கு ஒரு காரணம். நேத்தைய ரிசப்ஷன் டின்னர் 3வது காரணம். பர்சனாலிட்டி என் அப்பா தந்தது. மத்தவா மனசு நோகப்படாதுன்னு சொல்லி தந்தது என்னோட அம்மா. இன்னும் உங்க பேரை சொல்லல? நீங்க கேட்கல. ராஜாமணி, பாலக்காடு ராஜாமணி. வயசு 30 முடிஞ்சாச்சு. அம்மா அப்பா? அப்பா போய் 7 வருஷம் ஆறுது. அம்மா அண்ணாவோட பாலக்காட்டுல கல்பாத்தியில பக்கவாதத்தை விட்டு பிரியாத நிலையில இருக்கா. இங்க இருக்க சம்மதமா? உங்களை தவிர வேறு யார் இருக்காங்க? நான் மட்டும்தான். ஹஸ்பண்ட் இன்னும் கல்யாணம் ஆகல. அம்மா அப்பா? அம்மா அண்ணாவோட வாஷிங்டன்ல இருக்கா. அப்பா அக்காவோட கனடாவில் இருக்கார். எனக்கு இங்க இருக்க சம்மதம். எனக்கு மாத சம்பளமா எதுவும் வேண்டாம். ஆனா என் அம்மாவுக்கு 500 ரூபாய் மாசம் மாசம் அனுப்பிடுங்கோ. உங்களால எப்ப வர முடியும்? இன்னைக்கே சங்கர் ஐயர் வீட்டில் ஒரு பெட்டி இருக்கு. அதை எடுத்துட்டு மத்தியான டிஃபன்ல என் வேலையை ஆரம்பிக்கிறேன். ராஜாமணி எழுந்தான். இப்ப நான் புறப்படுறேன். சரியா 2 மணிக்கு வரேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம். என்ன? ராத்திரி 12 மணி வரை நான் படிக்கிற வழக்கம். ஒரு சின்ன விளக்கை போட்டுக்கிட்டு படிக்கலாமா? நோ ப்ராப்ளம். ஆனா கண்ட கண்ட பத்திரிக்கைகள் என் கண்ணில் படப்படாது. உங்க கண்ணில் படுறது எப்பவுமே கண்ட கண்ட பத்திரிக்கையா இருக்காது மேடம். வேலைக்கு சேர்ந்து 1 மாதத்தில் ஒரு ஞாயிறு அன்று காலையில் ராஜாமணி அவளிடம் வரவு செலவு புத்தகத்தை நீட்டினான். பாக்கி 948 ரூபாய் 70 பைசா பெட்டியில இருக்கு. இங்க வந்த மறுநாள் வீட்டு செலவுகளுக்காக 5000 கொடுத்திருந்தேன். மறுபடியும் கேட்க வருவீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க என்னடான்னா? மேடம், நான் கேர்டேக்கர், அப்புறம் குக். 2 வேலைகளிலும் சிக்கனம் தேவை. நீங்க என்னதான் பணக்கார ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தாலும் பணம் விரயமாக நான் உடந்தையா இருக்கப்படாது. அதனால அதனால காத்தால இருக்கிற 10 15 பூச்செடிகளுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு பாக்கி நேரத்துல தோட்டக்காரன்
தன்னோட தண்ணியில் மூழ்கி போறான். அவன் போய் 22 நாள் ஆறது. வாட்ச்மேன் சதா சர்வ காலமும் பீடியை புகைச்சுக்கிட்டு போறவங்க வர்றவங்களோட அரட்டை அடிக்கிறான். நானே திண்ணையில் பகல்ல உட்காந்துக்கிட்டு கேட்டை கவனிச்சுக்கிறேன். அவன் போய் 20 நாள் ஆறது. வீட்டு பாத்திரங்களை தேய்ச்சு பெருக்கி மெழுக எதுக்கு 2 வேலைக்காரிகள்? ஒருத்தி போய் 1 மாசம் ஆறது. கடைகளுக்கு நானே போய் காய்கறி வாங்கிட்டு வரேன். சித்ரா அயர்ந்து போனாள். ரொம்ப தேங்க்ஸ் ராஜாமணி. கடமைக்கு தேங்க்ஸ் அசம்பாவிதம். சர்க்கார்ல ஒரு அறிவுரை உண்டு. அதிகாரிகள் அரசு பணத்தை செலவு செய்யும் போது தங்கள் சொந்த பணத்தை செலவு செய்யும் போது காட்டும் திறமையை விவேகத்தை காட்ட வேண்டும்னு. இப்போ நீங்க செய்திருக்கிறது அது மாதிரிதான். ஆமா, 2 நாள் முன்னாடியே கேட்கணும்னே இருந்தேன். நீங்கள் எதுவரை படிச்சிருக்கீங்க? ஒரு வயிறை கழுவ போதுமான ஊதியம் சம்பாதிக்கிற அளவுக்கு. நானும் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கேளுங்க. உங்களுக்கு எப்ப கல்யாணம்? கூடிய சீக்கிரம். அப்ப எனக்கு இங்க வேலை போயிடும் இல்லையா? ஏன் அப்படி நினைக்கணும்? உங்க வருங்கால கணவர் நிச்சயமாக என் வயசுக்காரனே வீட்டுல தங்கி வேலை செய்ய அனுமதிக்க மாட்டார். அதை பத்தி இப்ப என்ன பேச்சு? ஓகே, தப்பா எடுத்துக்கலன்னா இன்னொரு கேள்வி. நிச்சயம் உங்க வயசு 30க்கும் கீழே தான். 29. ஏன் இன்னும்? அவள் பேசலானாள். ஐஏஎஸ் பாஸ் பண்ணப்புறம் மொசூரியில் ட்ரைனிங். பல பெண்களும் இருந்தாங்க. ஆண்களோட எல்லாருமே சகஜமா பழகினாங்க. என்னால் அப்படி இருக்க முடியல. இருந்தாலும் 1-2 பேர் பழக விருப்பப்பட்டாங்க. எனக்கு அழகோ கவர்ச்சியோ இல்லைதான். ஆனாலும் அந்த 2 பேர் உள் மனசுள்ளேயும் என் உடம்பும் சதையும் தான் மேலோங்கி இருப்பதை உணர்ந்தேன். ஒரே அடியாய் விலகிட்டேன். இங்கேயும் பல பெரிய அதிகாரிகளும் சின்ன அதிகாரிகளும் பார்க்கிற பார்வை, பேசுற பேச்சு, ச்ச, சொல்லவே நான் கூசுறது. எனக்கு ஏத்தவன், என் மனசுக்கு பிடிச்சவன் ஒருவன் ஒரு நாள் வருவான். நானே வலிய போய் என்னை கல்யாணம் செய்து கொள்ளுங்கன்னு சொல்லணும்னு எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சேன் என்ற சித்ரா நிறுத்தினாள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்றான் ராஜாமணி. எதுக்கு? இப்பதானே சொன்னீங்க கூடிய சீக்கிரம் கல்யாணம்னு. உங்க மனசுக்கு பிடிச்சவர் வந்துட்டார்னு தானே அதுக்கு அர்த்தம் என்றவன் நகர்ந்தான். ராஜாமணி நகர்ந்தவன் நின்றான். எனக்கு மாற்றலாகி இருக்கிறது. சேலம் கலெக்டர். ஒரு மாவட்டத்துக்கே தலைமை அதிகாரி. நீங்களும் வர்றீங்க. நோ மேடம், கலெக்டர்னா உங்க சௌகரியங்களை கவனிச்சுக்க அநேகம் பேர் இருப்பாங்க. ஆனா கேர்டேக்கர் கம் குக் இருக்க மாட்டாங்க ராஜாமணி. சாரி மேடம், நீங்க கலெக்டர் பங்களாவுக்கு கேர்டேக்கரா வர வேண்டாம். அது அப்ப வெறும் குக்கா வாங்கன்னு சொல்றீங்களா? நீங்க குக்காகவும் வர வேண்டாம். என்ன மேடம் புதிர் போடுறீங்க? ராஜாமணி, இந்த 3 மாசத்துல நீங்க இந்த வீட்டில் இருந்துட்டு வர்றீங்க. ஒரு நாள் கூட என் நிழலையும் நீங்க பார்த்ததில்ல, தொட்டதில்ல. நம்ம 2 பேர் கண்களும் 100கணக்கான தடவை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு தடவை கூட உங்க கண்கள்ல ஒரு வெறியையோ பசியையோ நான் பார்த்ததில்ல. ஒரு தடவை கூட மாடிப்படியில கால் வச்சதில்ல. அதனால அதனால சித்ரா நெகிழ்ந்தாள். பிறகு தொடர்ந்தாள். நீங்க என் வீட்டுக்கு கேர்டேக்கரா வர வேண்டாம் ராஜாமணி. எனக்கு என் வாழ்க்கைக்கு நிரந்தரமான கேர்டேக்கரா? என்ன மேடம் உளறீங்க? நீங்க ஒரு ஐஏஎஸ் கலெக்டரா பதவி ஏற்க போறவங்க. நான் எந்த விதத்திலும் ஏத்தவன் இல்ல. ஒரு குக். காந்தி சொன்னாரேன்னு கதர் கொடுத்துற அசட்டு குக். எம்ஏ படிச்சவன் குக்கா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நான் விசாரிக்க போறதில்ல ராஜாமணி. நான் ஒரு எம்ஏன்னு எப்படி தெரியும் மேடம்? உங்க ரூம்ல ஷெல்ஃப்ல ஷேக்ஸ்பியர், டிக்கன்ஸ், ஆஸ்கர் ஒயில்டுன்னு பல இலக்கியங்களை பார்த்தேன். ஒரு தட்டில் டைரியும் அதன் கீழே சர்டிஃபிகேட்டும். என்னை பத்தி இவ்வளவு தெரிஞ்சப்புறம்? நோ, உங்க எம்ஏ பட்டம் என்னை ஈர்க்கவில்லை ராஜாமணி. உங்க குணம், நடத்தை, பேச்சின் நிதானம். எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல மேடம். இனிமே நான் உங்களுக்கு மேடம் இல்ல ராஜாமணி. சித்ரா, வெறும் சித்ரா. நீங்க என் வாழ்க்கைக்கு கேர்டேக்கர். கம் குக் என்றான் ராஜாமணி. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.